நீங்கள் ப்ளே ஸ்டோர் போயிட்டு அதில் ட்விட்டர் அப்படின்னு அடிச்சிங்கன்னா இந்த மாதிரி எக்ஸ் தளம் வந்து என்ன செய்யும் நமக்கு வரும். ட்விட்டர் தான் இப்போ எக்ஸாக மாறி இருக்குது. ஸோ இதில் இன்ஸ்டால் அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா அது நமக்கு வந்து என்ன செய்யும், இன்ஸ்டால் ஆயிரும். இன்ஸ்டால் ஆன உடனே இது வரைக்கும் உங்களுக்கு இந்த ட்விட்டர் அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா உங்களோட மெயில் ஐடியை இதில் கிளிக் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இதில் கண்டினியூ வித் மெயில்னு வருதுல்ல, கண்டினியூ வித் கூகுள்னு வருதா. ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் மொபைலில் இருக்கிற மெயில் ஐடி எல்லாமே காட்டப்படும். இதில் இது வரைக்கும் நீங்கள் பயன்படுத்தாத மெயில் ஐடி அல்லது ட்விட்டருக்கு எதை பயன்படுத்தணும்னு விருப்பப்படுறீங்களோ அந்த மெயில் ஐடி அனுப்பிச்சிங்க நீங்கள் இதில் கொடுங்க. இதில் கொடுத்த உடனே அக்ரி அண்ட் ஷேர் அப்படிங்கிறது கேட்கும். ஸோ அக்ரி அப்படிங்கிறத கொடுத்த உடனே நமக்கான டேட்டா எல்லாமே ட்விட்டருக்கு என்ன செஞ்சிடும், மாறிடும். ஸோ இதில் நம்மளோட பர்த் டேட் கேட்கும். உங்களோட பர்த் டேட்டை நீங்கள் என்ன செய்யுங்க, கரெக்டாக என்ன செஞ்சுருக்கோங்க, கொடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இயரு, அடுத்து மந்த்து, அடுத்து தேதி. ஸோ இந்த இதுபடி என்ன செய்யுங்க, நீங்கள் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா சைன் அப் அப்படின்னு கேட்கும். சைன் அப் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கான அக்கௌண்ட் வந்து என்ன செஞ்சிடும், க்ரியேட் ஆகிரும். ஸோ அந்த அக்கௌண்ட்டுக்கு என்ன நம்பர் கொடுக்குறதுன்னு கேட்டிருக்கோம். ஸோ இது வந்து உங்களோட யூசர் நேம். ஸோ இது வந்து உங்களுக்கு எது மாதிரினாலும் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், உங்களுக்கு விருப்பமான மாதிரி என்ன செஞ்சுக்கலாம், கொடுத்துக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி என்ன செய்கிறேன், கொடுத்துக்குதேன். ஸோ ஆம்சாஃப்ட் 1 2 3 கொடுத்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி உங்களோட பேர் கொடுக்கணும்னாலும் கொடுத்துக்கலாம். இப்படி கொடுக்கும்போது கீழே சைடில் வந்து இந்த பச்சை கலர் டிக்கு வர்ற மாதிரி பார்த்துக்கணும். ஏன்னா அந்த நம்பர் வந்து ஏற்கனவே இல்லாத நம்பராக என்ன செய்யணும், இருக்கணும். இப்போ இது வந்து ஏற்கனவே இருக்கிறதுனால நான் என்ன செய்கிறேன், அந்த நம்பர் கொடுக்காம வேறு ஒரு நம்பர் என்ன செய்கிறேன், கொடுக்குறேன். ஸோ இப்படி கொடுக்கும்போது நமக்கு அந்த நம்பர் வந்து இல்லாத பட்சத்தில் நமக்கு என்ன செஞ்சிடும், உடனே வந்துடும். நான் வந்து என்னோடய நம்பர் இந்த மாதிரி கொடுத்துக்குதேன். அல்லது இதிலே நம்ம வந்து இந்த மாதிரி எடுகேஷன் அப்படின்னு கூட கொடுத்துக்கலாம். ஸோ இது ஓகே. நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டேன் அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் அலோவ் பண்ண சொல்லும். ஸோ இதை கொடுத்தா தான் நமக்கு வந்து என்ன செய்யும், இதில் வரக்கூடிய மெசேஜுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அலோவ் கொடுத்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எக்ஸில் நெக்ஸ்ட்டு மறுபடியும் கண்டினியூ அப்படிங்கிறத கொடுங்க. அலோவ் கொடுத்துட்டிங்க அப்படின்னா பெர்மிஷன் எல்லாமே அலோவ் ஆயிரும். நமக்கான லாங்குவேஜ் கேட்கும். லாங்குவேஜில் தமிழ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அதில் நம்ம வந்து யாராவது ஒருத்தங்களை ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கும். இதில் உங்களுக்கு எந்த மாதிரி இது தேவைப்படுது அப்படிங்கிறத பாருங்கள். எது உங்களுக்கு விருப்பமாக இருக்கோ அதை நீங்கள் என்ன செய்யலாம், ஒரு இதை ஃபாலோ பண்ணால் தான் நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்த ஸ்டெப்பில் என்ன செய்யலாம், நம்ம வந்து பார்க்க முடியும். ஸோ இது வந்து ஃபெமிலியராக எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி சில வெப்சைட்ஸ்லாம் என்ன செய்யுது, அவங்களோட ப்ரொஃபைல் வருது. நீங்கள் இதில் யாரை வேணாலும் நீங்கள் என்ன செய்யலாம், ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ ஃபாலோ பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டிங்க அப்படின்னா அடுத்த ஸ்டெப்புக்கு என்ன செஞ்சிடும், நமக்கு மூவ் ஆயிரும். மூவ் ஆன உடனே உங்களுக்கு மற்ற எல்லா டேட்டாவுமே என்ன செய்யும், வரும். நீங்கள் இதில் இந்த சர்ச் பாக்ஸ், இந்த ரெண்டாவது கீழே இருக்கிற ரெண்டாவது சர்ச் பாக்ஸை கிளிக் பண்ணி உங்களுக்கு வந்து என்ன செய்யலாம், நம்ம டிஎன் எஜுகேஷன் அல்லது நமக்கு வந்து டிஎன்எஸ்சிடி அப்படின்னு நீங்கள் அடித்தாலே நமக்கான டிஎன்எஸ்சிடி சார்ந்த மற்ற விவரங்கள்லாம் வந்துடும். அதாவது நம்ம பள்ளிக்கல்வித்துறை சார்ந்த விவரங்கள்லாம் வரும். அதில் நீங்கள் என்ன செய்யலாம், ஃபாலோ கொடுத்து எல்லா இதையுமே நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், யார் யார் போஸ்ட் போடுறாங்களோ அதை நம்ம என்ன செஞ்சுக்கலாம், ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ கல்வித்துறைக்குள்ளது டிஎன்எஸ்சிடின்னு போட்டாலே என்ன செஞ்சிடும், நமக்கு வந்துடும். ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் வந்து யாரோட இதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்களோட இதை நான் போட்டிருக்கேன். ஸோ அதில் வரக்கூடிய இதில் நமக்கு எதை வேணாலும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், அந்த பேரை அடிச்சுட்டு நம்ம என்ன செஞ்சுக்கலாம், ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த போஸ்ட்டில் நம்ம வந்து எப்படி வந்து ரீட்வீட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த போஸ்ட்லேயே கீழே பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து நம்ம வந்து எதாவது ரிப்ளை போடணும் அப்படின்னா இதை கொடுத்துக்கலாம். அல்லது ரீட்வீட் அப்படின்னா இந்த சிம்பிளை கிளிக் பண்ணிவிட்டு ரீபோஸ்ட் அப்படிங்கிறத கொடுத்தோம்னா அது வந்து இன்னொரு தடவை ட்வீட் ஆகிரும். சரியா? ஸோ இது கொடுத்தோம்னா லைக் ஆகிரும். இது நமக்கு ரொம்ப முக்கியமான பதிவுகளில் இதில் கிடைக்கி அப்படின்னா இதை புக்மார்க் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், பண்ணி வச்சுக்கலாம். இந்த போஸ்ட்டுக்களை இப்படி தான் நம்ம வந்து என்ன செய்யலாம், ட்வீட்டை வந்து பயன்படுத்தலாம். நன்றி, வணக்கம்.